ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி நான் 81வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 82 கிலோ 800 கிராம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இது சஜஷன் வீடியோவாக போகும், எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். கடந்த ஒரு 10-11 நாளாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட்டில் வந்து எதுவும் வந்து லாஸ் ஆன மாதிரி ஒரு பெரிய ஃபீல் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 82 திரும்பி 81 வந்தது, திரும்பி 82 வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் தோணுது தவிர லைட்டாக குறையிற மாதிரி கூட இல்லை. இதை வந்து கரெக்டாக நீங்கள் எப்படி நோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஹரிணியும் நோட் பண்ணிகிட்ருக்கா. என்னம்மா நீங்கள் வந்து கரெக்டாக டயட் இருக்கீங்க, என்ன வீடியோவில் சொல்கிறீங்களோ அதை தான் சாப்பிட்றீங்க, ஆனால் அப்படி இருந்து கூட உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேள்வி கேட்டுட்டு இருந்தா. ஆனால் நான் சாப்பிடக்கூடிய ஆகாரங்களில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே வந்து ஜங்க் ஃபுட்டாகவோ வேறு எந்த ஒரு ஹெல்த்தி இல்லாத ஃபுட்டாகவோ நான் சாப்பிடல. நான் கரெக்டாக என்ன சொல்கிறேனோ அதான் சாப்பிட்டுட்ருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னும்போது எனக்கு பாடியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் என் பொண்ணு, அம்மா நான் வந்து ஒரு 2 டேஸாக வந்து வெஜிடபிள் சாலட் அதே மாதிரி ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டேன்ல, நீங்கள் இது இருக்கும் அது மாதிரி எதுவுமே சாப்பிட்டது கிடையாது. வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அது மாதிரி நீங்கள் எதுவுமே சாப்பிட்டதில்ல. சும்மா ஃப்ரூட்ஸ்னால் தனியாக ஃப்ரூட்டாக சாப்பிடுவீங்க, வெஜிடபிள் சாப்பிட்றதா இருந்தால் வரும் ஜூஸ் அது மாதிரி தான் எடுத்துப்பீங்க. நீங்கள் இன்றைக்கி வரும் வெஜிடபிள் சாலடும் ஃப்ரூட் சாலட் மட்டும் எடுத்துக்கோங்களேன், அதாவது நோ ஆயில் நோ பாயில் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் போல். சரி ஓகே, எப்பவுமே நம்ம சொல்கிறதே அவங்க கேட்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா. இன்றைக்கி அவள் ஒரு ஐடியா கொடுக்குறா, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேம்மா அப்படின்னா. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து மெயின்டெனன்ஸ், அதனால் ஷாப்பும் பக்கத்தில் இருக்கனால அங்கேயும் கரண்ட்டு கிடையாது. இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தாங்க. ஏன்னா காலையில் 10 மணிக்கு கரண்ட்டு போயிடுச்சு, அதோட வந்து சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்றனால பசங்களுக்கும் டிவி கிடையாது, நெட்டு கிடையாது. அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சின்ன சின்னதாக காயெல்லாம் கட் பண்ணி நம்ம சாலட் சாப்பிட முடியுமோ அப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணியும் கூட வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்துக்கிட்ட ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏபிசி ஜூஸில் நான் கலந்த உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், பீட்ரூட், தேங்காய். ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது டெய்லி ஏபிசி ஜூஸ் குடிக்கும்பொழுது நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ்னால் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. நான் இது எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக நம்ம பாடி வந்து ஹீட் ஆகும். ஹீட்டில் வந்து நிறைய முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ நெல்லிக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம உணவுப் பொருட்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா. அப்போ வயிறு சுருங்கும் பொழுது நமக்கு வயிறு எரிச்சல், அந்த புண்ணு வரதுக்காக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது வந்து தேங்காய் பால் வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வயிற்றெரிச்சல் இல்லாமல் இருக்கும். அப்படின்றதுனால நான் இந்த ஏபிசி ஜூஸில் வந்து ஆம்லாவும் கோகோனட்டும் வந்து எடுத்துப்பேன். அது மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங் நான் வந்து ஏபிசி ஜூஸ் நான் எடுத்துக்கிட்டேன். காலையில் 10 மணி வரைக்குமே இன்றைக்கி எங்களுக்கு மெயின்டெனன்ஸ்ன்றது தெரியாது. 10 மணிக்கு அப்புறமா தான் ஓஹோ இன்றைக்கி நம்ம எடுத்த முடிவு ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா வந்து சமைக்கணுன்னும் பொழுது போய் வேண்டிய அவசியம் கிடையாது, அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி வரும் சாலட் தான், நம்ம ஜாலியாக வந்து வெஜிடபிள் சாலட்டும் ஃப்ரூட் சாலட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாலட்டுக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட வெஜிடபிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கோஸு, அதாவது அந்த பிங்க் கலரில் மெஜந்தா கலரில் கோஸ் வருது பார்த்திங்களா, அந்த கோஸு, வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அரிஞ்சு அழகாக கட் பண்ணிட்டாங்க. கூட பச்சை மிளகாய் சேர்த்தா காரம் நல்லா இருக்குமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக பிங்க் சால்ட்டும் பெப்பரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். ஹரிணி சொன்னாங்க, அம்மா எனக்கு நீங்கள் தயிர் கலந்து கொடுத்தீங்களா, அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நீங்கள் வேணால் ஒரு ஸ்பூன் தயிர் கலந்துக்கோங்களேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் தயிர் கலந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்தது. என்ன ஒன்று, இவ்வளோ நான் இது வரைக்கும் நான் வந்து சாலட் மாதிரிலாம் நான் எடுத்துக்கிட்டே கிடையாது. இது வரைக்குமே பச்சையாக வந்து கேரட் சாப்பிட்ருக்கேன், பீட்ரூட் சாப்பிட்ருக்கேன். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஹரிணிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னே செஞ்சு கொடுத்தேன். அவள் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ருந்தா. ஓகே இது எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் உடம்புக்கு ஆரோக்கியமானது நமக்கு கண்டிப்பாக பிடிக்காது அப்படின்றது உண்மையான விஷயம். எனக்கு இன்றைக்கி அதில் நல்லா தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்னோடய கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா நோ ஆயில் நோ பாயில் அப்படின்றதுனால ஓகே 1 டே சேலஞ்ச் ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வந்து வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை.
கரண்ட்டும் இல்லை, அப்படியே வீடு கொஞ்சம் அப்படியே இருளாக இருந்ததுனால வீடியோவும் என்னால் எடுக்க முடியல. அதனால தான் இது மாதிரி நான் வீடியோ பேசி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 3 மணிக்காக இருக்க மாதிரி சரி ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாமா, ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டீங்க, இப்போ சாப்பிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாழை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி ஒரு ஆப்பிள் கட் பண்ணிக்கிட்டா, கொய்யாப்பழம், திராட்சை இது 4 மட்டும் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து இன்றைக்கி எனக்கு கொடுத்துருந்தா போல். இதுதான் எங்கள் வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸ், அதனால் இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஈவினிங் ஒரு 3 மணிக்காக இருக்க மாதிரி இந்த ஃப்ரூட் சாலட் நான் எடுத்துக்கிட்டேன். சாயங்காலம் 5 மணிக்கு மேலே வந்து கரண்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ஷாப்புக்கு வந்து ஓப்பன் பண்ணி வேலையை பார்த்தோம். அதுக்கப்புறம் நைட் வந்து எப்பவும் போல் ஜீரக தண்ணி குடித்து இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, நாளைக்கு பார்ப்போம் என்னோடய வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகுதா அப்படின்ட்டு. ஏன்னு பார்த்திங்கன்னா டெய்லி நான் மதியம் ஒரு வேளை தான் நான் லஞ்ச் எடுத்துக்கிறேன் அப்படின்றனாலும் அதில் கண்டிப்பாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். சரி, ஹரிணி சொன்ன மாதிரி பாயில் பண்ணவும் இல்லாமல் ஆயிலும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் எடுக்கிறனால நாளைக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றது பார்ப்பேன். ஏன்னா அவளோட திருப்திக்காக எனக்கு நல்லா தெரியுது வெயிட் வந்து குறையிறதுனால மட்டும் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுதுன்றது சொல்ல முடியாது. ஏன்னா பாடியில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் கண்டிப்பாக வரலாம், அது நமக்கே தெரியாது. ஓகே, இருந்தாலும் பார்ப்போம் ஹரிணிக்காக அப்படின்னு. அவளோட வெயிட் லாஸில் நான் என்ன சொல்கிறேனோ அதை கண்டிப்பாக அவள் கேட்குறா. அதே மாதிரி இன்றைக்கி அவள் சொல்கிறத நான் கேட்டு இன்றைக்கி இந்த வெயிட் லாஸ் பிளானை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட இந்த டயட் ஃபுட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களில் நிறைய பேர் வந்து அடிக்கடி சாலட் வந்து சாப்பிட்ருப்பீங்க வெயிட் லாஸ்க்கு. நான் லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சாலடாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டது இன்றைக்கி தான். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.